வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, உங்களோடு இணைந்திருப்பது மோகிலன். மொத்த வாழ்க்கையையும் புரிய வைக்கும் கண்ணதாசன் வரிகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சில சிறப்பான வரிகளை எடுத்து அந்த வரிகளில் பின்னால் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அர்த்தத்தை உணர்ந்து பார்ப்போம். நமக்கு புதுசாக வாழ்க்கையில் ஏதாவது புரிய வைக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு புது முயற்சி. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. அதாவது வாழ்க்கை எப்படி எங்கே தொடங்குது, அப்புறம் அது எங்கே போய் எப்படி முடிய போகுது, இதுதான் பாதை, இதுதான் பயணம் அப்படின்றது தெளிவாக சொல்லணுன்னா யாருக்குமே தெரியாது. எல்லாருமே அதை புரிஞ்சிக்க தான் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்களே தவிர இதை யாருக்குமே தெரியாது. ஒருவேளை இதை தெரிந்தவர் கடவுளாக இருக்கலாம், இல்லைன்னா ஞானியாக இருக்கலாம். அதனால் வாழ்க்கை தொடங்கிய இடமும் முடிகிற இடமும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஆச்சரியமான கேள்விக்குறிகளாகத்தான் இருக்குது. இப்போது இப்படிப்பட்ட வாழ்க்கையில் தொடக்கமும் முடிவும் நிலையில்லாத ஒரு வாழ்க்கை, இதில் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம். பாதையெல்லாம் மாறி மாறி வரும் அப்படின்றார். பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் அப்படின்றார். எவ்வளோ ஒரு ஆழமான வரி பாருங்கள். அதாவது இப்படிப்பட்ட நிலையில்லாத வாழ்க்கையில் பாதை நம்ம ஒரு பயணம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பாதை மாறி 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 போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அப்படி மாறிக்கிட்டே போயிட்டுருக்கும்போது சரி எங்கே தான் போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோன்னா, திடீர்னு அவங்களுக்கே தெரியாத பயணம் முடிஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும். அது மாதிரி தான் ஒரு பஸ் பிரேக் டவுன் ஆகிற மாதிரி கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையும் அப்படி தான். திடீர்னு ஒரு நேரம், யாரும் அறியாத ஒரு நேரத்தில் வாழ்க்கையோடைய பயணம் மனுஷனுக்கு முடிஞ்சிருது. சரிங்களா? ஒரு பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிற மாதிரி, அதாவது நின்றுடுற மாதிரி பாதி பயணத்தில். அப்படி தான் எல்லாருடைய வாழ்க்கையும் போகுது அப்படின்னு சொல்லலாம். இவங்க இன்னும் இருந்து நிறைய விஷயங்களை சாதிப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நாள் அவங்க இயற்கை எழுதிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்னும் நான் இதை எப்படி மாற்றிடுவேன், அதை அப்படி மாற்றிடுவேன், எல்லாத்தையும் நான் அப்படியெல்லாம் எடுத்து முடித்து கட்டிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் மாறுதட்டிக்குவாங்க. நிறைய என்கிட்ட இல்லாத பணமே இல்லை அப்படின்னு ரொம்ப கர்வத்தோடு இருப்பாங்க. நான் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ரவுடி அப்படின்னு சொல்கிறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. எல்லாரோட நான் மேல் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க, பெருமை தட்டிக்கிறவங்க, இப்படி எத்தனையோ விஷயங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எத்தனையோ ஆட்டம் போட்டவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த பயணம் முடிஞ்சிருது. அப்போது என்ன தான் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழ்க்கையை பற்றி, அதுக்கு தான் கண்ணதாசன் தெளிவாக ஒரு கிளைமேக்ஸில் 2 வரி சொல்கிறார். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் அப்படின்றார். அதனால் வாழ்க்கை பயணம் மாறி மாறி போய்கிட்டே இருக்குது. பாதை மாறி மாறி போகுது. ஒரு நேரம் இந்த நல்ல விஷயங்களெல்லாம் செய்கிறோம், ஒரு நேரம் இந்த ஒரு தவறான விஷயங்கள், ஒரு கெட்ட விஷயங்கள் செய்கிறோம். இல்லை ஒரு நேரம் நம்ம புரிஞ்சு நடந்துகிட்ருக்கோம், ஒரு நேரம் வாழ்க்கையை புரியாமல் ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்கோம், ஒரு குத்து மதிப்பாக வாழ்ந்துட்டுருக்குறோம். சரி போகிற வரைக்கும் போட்டோம் அப்படின்னு நம்ம ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்கோம். ஆனால் வாழ்க்கையை இப்படி நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழுகிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, சரியா, முடிவையும் தொடக்கத்தையும் இறைவன் கைவசம் ஒப்படைச்சிட்டு நம்ம வாழ்க்கையோடைய அந்த பாதை மாற்றங்களை நம்ம புரிஞ்சிக்க தொடங்கிட்டோன்னா, அதாவது மாறிக்கிட்டே வர மாற்றம் தான் நம்ம வாழ்க்கையில் நிலையானது அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, இன்று இருப்பார் நாளை இல்லை, இல்லை எல்லா மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி தான் வாழ்க்கை. அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார நாம் இந்த உலகத்துக்கு என்ன நம்ம நல்லது செஞ்சோம், இல்லை இந்த உலகத்து மக்களுக்கு நம்ம என்ன நல்லது சொன்னோம், நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் எவ்வளோ செஞ்சுட்டு போகிறோம், அப்புறம் நம்ம வாழ்க்கையை எவ்வளோ அமைதியாக சந்தோஷமாக வழி நடத்துகிறோம், வாழ்க்கையை எப்படி புரிஞ்சிக்கிறோம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் எப்படி புரிஞ்சிக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை மாற்றங்களெல்லாம் நாம் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம் அப்படின்ற அந்த மாற்றங்களை எல்லாம் நாம் புரிஞ்சிக்கொண்டோம்னா அப்போது நமக்கு மயக்கம் தெளிந்து விடும் அப்படின்றார். மயக்கம் தெளிந்து விடும்னா நம்ம தேவையில்லாத ஆட்டம்லாம் போட மாட்டோம். அப்புறம் ஏதோ ஒரு பொருள் இந்த மாதிரி ஒரு 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 காசு பணத்துக்கு பின்னாடி அலையிறது,
அதாவது ஒரு மோகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஒரு காசு பின்னாடி கொஞ்ச நாள் நம்ம அலையிறோம், இல்லை ஏதோ ஒரு பின்னாடி அலைஞ்சிட்ருக்கிறோம். நிலையற்ற சொந்தங்களெல்லாம் வந்து நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறோம். நிலையான நம்ம வீட்டில் இருக்கிற சொந்தங்களை விட்டுடுறோம். இப்படி ஏதோ ஒன்று பின்னாடி ஓடுறோம். அந்த மாதிரியான ஓட்டத்தெல்லாம் நாம் ஒரு மயக்கம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த மயக்கத்தை நமக்கு வாழ்க்கை நல்லா புரிஞ்சிக்க தொடங்கணுன்னா அந்த மயக்கத்திலிருந்து வெளியில் வந்துடலாம். அதுதான் மயக்கம் தெளிந்து விடும். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த வரிகள். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். இதை கேட்ட பிறகு எனக்கும் கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சிருச்சுன்னு சொல்லலாங்க. நமக்கும் வாழ்க்கையை பற்றி அதிக புரிதல் வரும்னு நான் நம்புகிறேன். மேலும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது முகிலன்.